ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நமது பழனியப்பன், டாக்டர் பழனியப்பன் அவர்கள் பீட்டா ஸ்கூல், இன்னும் பல பள்ளியோட நிர்வாகங்களிலே தொடர்புடையவர். பள்ளி மாணவர்களுக்கு பரிசு என்ற வகையிலே அவரை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தது நம்முடைய அம்மையார் தேவகி வேணுகோபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடியார் பெருமக்களே, இப்போது திருமுறை இசை மழை கொட்டிய பின்னாலே மழலை பிள்ளைகள் திருமந்திரத்தை மனனம் செய்து ஒப்புவித்த நிலையிலே பல்வேறு பள்ளிகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் சிறந்த முறையிலே திருமந்திரத்தை மனனம் செய்து ஒப்புவித்து வெவ்வேறு படிப்புகளை, அதாவது வெவ்வேறு வகுப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு குழந்தைகள் சிறந்த முறையிலே அதனை செய்திருக்கிறார்கள். அவர்களை வருடந்தோறும் ஊக்குவிக்கின்ற அந்த அற்புதமான பணியை இந்த மன்றம் என்றென்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறது. வருடந்தோறும் எல்லா இடங்களிலும் எல்லா தளங்களிலேயும் அடுத்த தலைமுறை உருவாக்குகின்ற அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஒவ்வொரு பிள்ளையும் அற்புதமாக திருமந்திர பாடல்களை மனனம் செய்து ஒப்புவித்திருக்கிறார்கள். அதற்கு உரிய நிலையிலே பரிசுகள் பெற்றிருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு பரிசுகளை வழங்குகின்ற பகுதி இந்த பகுதி. அதிலே நமது பழனியப்பன் ஐயா அவர்கள், டாக்டர் பழனியப்பன் ஐயா அவர்கள் பீட்டா ஸ்கூல் என்கின்ற அந்த பள்ளி குழுமத்தினுடைய தலைவர், அவருடைய துணைவியாரும் இங்கே எழுந்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் வழிபாடு மீதும் தமிழர்கள் இந்த ஆன்மீக நிகழ்வுகள் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டவர்கள். அண்மையிலே கந்தன் கவினாறு விழா நடைபெற்றது. அந்த கந்தன் கவினாறு விழாவிலே இடம் கொடுத்தவர்கள் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் இலவசமாக இடம் கொடுத்தவர்கள். இன்னும் கொஞ்சம் கை கூட்டி, அவ்வளவு அன்பு என்னுடைய தந்தையார் அவர்கள் மீது. ஆக அவர்கள் இங்கே வந்திருந்து அந்த பிள்ளைகளை வாழ்த்துகின்ற அந்த பகுதி நடைபெற இருக்கிறது. உடனாக திருமதி தேவகி வேணுகோபால் அவர்கள் இந்த அசோசியேஷன் ஆஃப் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் என்கின்ற அந்த இதிலே டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்கின்றவர்கள். அவர்கள் இங்கே வந்திருந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்த இருக்கிறார்கள். அவர்களும் அந்த கந்தன் கவினார் விழாவிலே உடனாக இருந்து 6 நாட்களும் தன்னுடைய கணவரோடு இருந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள். அதோடு மட்டுமில்லாமல் திருப்புகழை மகளிர் குழுவாக அமைத்துக் கொண்டு பல்வேறு இடங்களிலே திருப்புகழ் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொன்னவுடனே நம்முடைய வள்ளிமலை படிவிழாவுக்கு அவசியம் வந்துவிடுகிறேன் என்று ஏற்கனவே உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வகையிலே அவர்களும் வந்திருந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்த இருக்கிறார்கள். அந்த விழா இப்போது தொடங்குகிறது. நமது இந்த அத்தனை செயலுக்கும் உரிய மூல காரணமாக இருக்கக்கூடியவர் நமது சாமு தியாகராஜன் ஐயா அவர்கள். உடனாக உமாவதி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் சில அன்பர்கள், தோனி, சதீஷ் என்கின்ற நம்ம தோணியப்பர், ஆக அத்தனை பேரும் உடனாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பிள்ளைகளை குறித்த அந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்ய அவரை அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருமந்திர போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வாங்க உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் விரைவாக இந்த மேடைக்கு அருகாமல் வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பரிசு பெற உள்ளவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மேடை அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருமந்திர மாநாட்டிலே ஒரு அங்கமாக சிறார்களை மாணவ மனிதர்களுக்கு இடைத்தரவுகளுக்கு மன்னிக்கணும். இந்த சிறப்புகளை செய்ய வந்திருக்கக்கூடிய பெருமகனாக அவர்களை எல்லாம் சிறப்பு செய்ய வேண்டியது எங்களுடைய கடன். அவர்களுக்கு ஒரு சிறிய சிறப்புகளை செய்த பின்னாக இந்த ஒவ்வொரு அறிவிப்பையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லி அவர்களுக்கு முதலாவதாக நமது லயன் டாக்டர் கே பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். பின்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. உடனாக திருமதி பழனியப்பன் அம்மா அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திருமதி தேவகி வேணுகோபால் அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உடனாக அம்மையாருடைய கணவர் அவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. மாணவர்களுடைய இந்த திருமந்திரம் என்கின்ற மூல மந்திரங்களை பதிய வைக்கும் பொருட்டு கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. அடிப்படை மந்திரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக உள்ள அந்த திருமந்திரத்தை இல்லாதது எதுவும் இல்லைன்னு சொல்லணும். வாழ்வியல் சடங்குகள் தொடங்கி திருக்கோயில்கள் நிகழ்வுகள் வரைக்கும் அனைத்துக்கும் வேண்டிய விஷயங்கள் இங்கே அடைந்திருக்கு. இதை இந்த மரணம் செய்வதன் வாயிலாக இந்த போட்டிக்காக பரிசு என்பது சாதாரண ஒரு விஷயம். அது முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, அதை கலந்துதான் ஒரு சின்ன சின்ன பரிசுகள் கொடுப்போம். அந்த பரிசுக்காக அந்த போட்டி நடத்தல, பெருமைக்காக இல்லை. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை தன்னை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு நோக்கத்தோடு அவங்க இதை தொடர்ந்து சொல்லணும் என்பதை நான் சொல்லி தான் அதை வலியுறுத்தி அதை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது ஒவ்வொரு பள்ளி வாயிலாக நான் வாசிக்க அவங்க ஒருத்தர் விரைவாக வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் தர்மாம்பாள் நடுநிலைப் பள்ளி வி. ஆகாஷ் 5ஆம் வகுப்பு முதல் பரிசு. வி. ஆகாஷ் வரல, சரி அதை நீங்க வாங்கிக்க. சரி 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 நீங்க வந்து உரிய ஆசிரியர் வந்து அவங்க ஆகாஷ் வர்றதுனால அந்த ஆசிரியர் வந்து வாங்கிப்பாங்க. வி. ஆகாஷ் முதல் பரிசு 5ஆம் வகுப்பு 20 மந்திரங்கள். அடுத்தது ஆர். சி. தர்ஷன் 6ஆம் வகுப்பு முதல் பரிசு 35 மந்திரங்கள். டி. பரசுராமன் 6ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு 35 மந்திரங்கள். டி. பரசுராமன் 6ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு வரல. ஆர். பிரதீக்ஷா
7ஆம் வகுப்பு ஆறுதல் அது கிடையாது. அடுத்தது பரசுராமன் வந்தாச்சு, வரலாம. அடுத்தது மாணவர் மன்ற தொடக்கப்பள்ளி வி காவியாஷி 3ஆம் வகுப்பு முதல் பரிசு 20 மந்திரங்கள். எஸ் திவ்ய தர்ஷினி 5ஆம் வகுப்பு முதல் பரிசு. ஆமா ஆயுஷ் குமார் 2ஆம் பரிசு 2ஆம் வகுப்பு ஆயுஷ் குமார் 2ஆம் பரிசு. சா ஐஸ்வர்யா 4ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. வாங்கி அடுத்தது நியூ காமராஜ் நகர் நடுநிலைப்பள்ளி வியாசர்பாடி ஏ நேத்ரா சி 5ஆம் வகுப்பு முதல் பரிசு. நேத்ரா சி. பி பிரியங்கா 4ஆம் வகுப்பு முதல் பரிசு. நித்யஸ்ரீ 5ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. ஸ்வேதா பி ஸ்வேதா 5ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. ஜி சாதனா 4ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. சாதனா வரல. எம் மித்ரன் 2ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. இந்த சிறார்கள் எல்லாம் படிக்கக்கூடிய பள்ளி பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் பள்ளி, அதாவது பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள். இது முக்கியமான சொல்ல வேண்டிய ஒன்று. டி ஆபிரா 3ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. ஆபிரா. மா சுதீஷ் 4ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. மைதி கஸ்திரி 4ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. மைதி கஸ்திரி வரல. ஐ அர்ஷன் 5ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. சரி. அடுத்தது கி விஸ்வ தர்ஷினி 8ஆம் வகுப்பு முதல் பரிசு 35 மந்திரங்கள். விஸ்வதர்ஷினி பள்ளி அதே தான், நியூ காமராஜ் நகர் தான். சி தனுஷ்கா அது வராது. அடுத்த பள்ளி என்எஸ்என் மெமோரியல் செகண்டரி ஸ்கூல் கா யோகிதாஸ்ரீ 6ஆம் வகுப்பு 35 மந்திரங்கள். யோகிதாஸ்ரீ. சாய் சிவானி 6ஆம் வகுப்பு 35 மந்திரங்கள். டேனியல் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரும்பாக்கம் முதல் பரிசு. சு வர்ஷா 5ஆம் வகுப்பு கேவி ஓசிஎஃப் ஆவடி முதல் பரிசு. கேந்திரிய வித்யாலயா ஓசிஎஃப். அடுத்தது மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாம்பாக்கம். தக்ஷன் குமார் ஜே தக்ஷன் குமார் முதல் வகுப்பு முதல் பரிசு 20 மந்திரங்கள். முதல் வகுப்பு அவங்க படிக்க தெரியும் சொல்ல முடியாது. காலம் சி
அபிராம் 5ஆம் வகுப்பு முதல் பரிசு. அபிராம் முதல் பரிசு 5ஆம் வகுப்பு. ரா அத்விகா 4ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. அத்விகா 2ஆம் பரிசு 4ஆம் வகுப்பு. சிவமித்ர ஜெயன் 4ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. சிவமித்ர ஜெயன் 2ஆம் பரிசு. வா மித்ரா 5ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. வா மித்ரா 5ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. ரா சுருதி 4ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. இந்த பள்ளிக்கூடத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அதில் கலந்துக்கிட்டவங்க அநேகமாக ஒரு 80% 90% சொல்லணும், 90-95% எல்லாம் முடிவு அவங்க தேர்வு பண்ணதே எனக்கு முடியாது. நிறைய பரிசு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஆசிரியை காமாட்சி முக்கியமாக பொறுப்பாக எடுத்து அதை சிறப்பாக செய்துள்ளார்கள். ஸ்ருதி 3ஆம் பரிசு 4ஆம் வகுப்பு முடிச்சாச்சு. கிருத்தீஷ் 4ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. கிருத்தீஷ். ஆத்யாஸ்ரீ 3ஆம் பரிசு. ஸ்வேதா மஞ்சரி 5ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. கயல் விழி 5ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. திஷாந்த் எல்கேஜி 6. அடுத்தது கிருஷிகா 6ஆம் வகுப்பு முதல் பரிசு. சஹானா கிருஷ்ணன் 8ஆம் வகுப்பு. கிருஷிகா முதல் பரிசு. இந்த பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசுகள் எல்லாம் வழங்குவதற்காக ஒரு வருஷமாக முயற்சி பெற்று தனக்கு கிடைத்த பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு 5000 ரூபாய் அவர்களுக்காக கொடுத்தது இன்னொரு பள்ளி பிள்ளை. இளம் கபீர் அவர்கள், தூய தமிழ் பெயர் பேரன். ஒளிர்பதி ஐயருக்கு போட்டு வாழ்த்தி போட்டுட்டு முன்னால வர வேண்டியது. சஹானா கிருஷ்ணன் முதல் பரிசு 8ஆம் வகுப்பு. சஹானா கிருஷ்ணன். தேஜாஸ்ரீ 8ஆம் வகுப்பு முதல் பரிசு.
சொல்றேன்டா. இல்லை நான் சொல்லிட்டேன். நித்யஸ்ரீ ரம்யா 2ஆம் பரிசு 6ஆம் வகுப்பு. நித்யஸ்ரீ வரல. ரங்கஸ்ரீ 8ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. ரங்கஸ்ரீ. புரந்தீஸ்வரி 8ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. புரந்தீஸ்வரி. குகவேலன் 9ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. குகவேலன். தேவேஷ் சாத்தப்பன். தேவேஷ் சாத்தப்பன் 2ஆம் பரிசு 9வது வகுப்பு. தக்ஷேஷ் சாத்தப்பன் 11ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு. நித்யஸ்ரீ 7ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. ரமேஷ் 3ஆம் பரிசு 7ஆம் வகுப்பு. ரமேஷ். கிஷான் 3ஆம் பரிசு 6ஆம் வகுப்பு. கிஷான். வேதிக் விஷ்ணு 8ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. லிகேஷ் குமார் 8ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. சாய் பிரதீப் 3ஆம் பரிசு 8ஆம் வகுப்பு. அக்ஷயா 9ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. நீ ரச்சனா 9ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. தோஷினி பிரியா 9ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. பேருண்யா 9ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. பேருண்யா. பேருண்யா 3ஆம் பரிசு. அடுத்து தனு நேத்ரா 11ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. தனு நேத்ரா 3ஆம் பரிசு 11ஆம் வகுப்பு. பிரியங்கா 11ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு. தருண்குமார் 6ஆம் வகுப்பு. சரி, இல்லை அது வந்து அதில் முடிஞ்ச ஆறுதல் கட்சி இதில் இந்த யோகிதாசி சிவா சாய் சிவானி கொஞ்சம் வாங்க. அப்படி வர்ஷா ஒரு ஆமாம் ஆமாம் ஒரு 5 திருமந்திரம் 4ஆம் தந்திரம். போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி சாற்றுகின்றேன் அரையோ சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் நம்பிரான் ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே சினங்கிருவராய் மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை மாவெழுத்தாலே மயக்கமே உற்றதே தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும் தேவர் உரைகின்ற திருவம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற தென்பொது ஆமே ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஆமே திருக்கூத்தனவர்த தாண்டவம் ஆமே பிரளய மாகும தாண்டவம் ஆமே சங்கார தருந்தாண்டவங்களே இருக்கின்ற மந்திரம்
இருக்கின்ற மந்திரம் இவ்வண்ணத்தானே. வாரே சிவாய நம சிவாய நம. வாரே செபிக்கேல் வரும் பேர் பிறப்பில்லை. வாரே அருளால் வளர்கூத்து காணலாம். வாரே செபிக்கேல் வரும் ஜெம்பு பொன்னே. திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம். போற்றுகின்றேன் புகழும் புகஞானத்தை, தேற்றுகின்றேன் சிந்தை ஞாயக்கன் சேவடி, சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை, ஏற்றுகின்றேன் நம்பிரானோரெழுத்தே. ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி, இரு எழுத்தாலே இசைந்தங்கிருவராய், மூவெழுத்தாலே முளைகின்ற ஜோதியை, மாவெழுத்தாலே மயக்கமே உற்றதே. தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும், தேவர் உரைகின்ற திருவம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற தென்பொது ஆமே. ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம், ஆமே திருக்கூத்தனவரட தாண்டவம், ஆமே விரலயமாகும் மத்தாண்டம், ஆமே சங்காரத்து தருந்தாண்டவங்களே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். இருக்கின்ற மந்திரம் மேலாயிரமாம், இருக்கின்ற மந்திரம் எத்திரமில்லை, இருக்கின்ற மந்திரம் சிவன் திருமேனி, இருக்கின்ற மந்திரம் இவ்வனந்தாமே. வாரே சிவாய நம சிவாய நம. வாரே செபிக்கு வரும்பே பிறப்பில்லை. வாரே அருளால் வளர்கூத்த காணலாம். வாரே செபிக்கு வருஞ்ச பொன்னே. சூக்குமம் என்னாயிரம் ஜெபித்தாலுமே, சூக்குமமான வழியிடை காணலாம். சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமான சிவனதானந்தமே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். மட்டவிழ் தாமரை மாது நல்லாளுடன் ஒட்டியிருந்த, உபாயம் அருகிலர் விட்ட எழுத்தை, விடாத எழுத்துடன் கட்டவல்லார் உயிர் காக்கவல்லாரே. கூத்தனை காணும் குறி பல பேசிடின், கூத்தன் எழுத்தின் முதல் எழுத்தோதின, கூத்தனோடு ஒன்றிடும் கொள்கையராய் நிற்பர், கூத்தனை காணும் குறியது வாமே. மறையவனாக மதித்த பிறவி, மறையவனாக மதித்திட காண்பர், மறையவன் ஐந்தெழுத்துள் நிற்க பெற்ற, மறையவன் ஐந்தெழுத்தாமது ஆகுமே. திருச்சிற்றம்பலம். பெருமக்களே, சிறந்த முறையிலே அந்த மழலை பிள்ளைகள் எல்லாம் அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த மனனம் செய்து பரிசினை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை நல்ல ஒரு கரவொலி எழுப்பி ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த கரவொலி எழுப்பியவர்கள் அடுத்த முறை தங்கள் வீட்டு பிள்ளைகளையும் பாடச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த மனன போட்டிக்காக பிள்ளைகளை உருவாக்கிய அற்புதமான தூண் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களை ஒரு சிறப்பு செய்கின்ற வகையிலே அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசினை வழங்குவது என்கின்ற ஊக்குவித்து அவர்களுக்கு ஒரு பரிசினை வழங்க வேண்டும் என்று விருப்பம் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக. முதலாவதாக நமது தர்மாம்பாள் நடுநிலைப்பள்ளி மற்றும் மாணவர் மன்ற தொடக்கப்பள்ளி. வாங்க, நீங்கள் மாணவர் மன்றம் தானே? பேர் சொல்லுங்கள். பொற்கொடிகை. மேலே வாங்க.
அடுத்ததாக நியூ காமராஜ் நகர் ஆசிரியர் வாங்க. சண்முகப்பிரியா இவங்க வந்து அடுத்ததாக அவர்கள் நியூ காமராஜ் நகர் நடுநிலைப்பள்ளி வியாசர்பாடி, அவர்கள் அங்கே அந்த ஆசிரியை பெயர் சண்முகப்பிரியா. இவர்கள் இந்த மன்றத்திலே விருது பெற்றவர்கள். 3 வருடங்களுக்கு முன்னாக இசை தொடர்பாக அவர்களுக்கு இசை தமிழ் மாமணி என்கின்ற அந்த பட்டத்தை வழங்கியிருந்தோம். அவர்கள் தொடர்ந்து பிள்ளைகளை வளர்த்து வருகிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துகள். அடுத்தது மகரிஷி வித்யா மந்திர், அது மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த காமாட்சி. இவர்கள் நம்மளுடைய என்னுடைய தந்தையார் அவர்களுடைய மாணவி. படரும் நெறி மற்றும் எல்லாவற்றிலும் உடனாக இருந்து திருமுறை ஊற்றத்தோடு செய்யக்கூடிய அற்புதமான ஆசிரியை. பல பிள்ளைகளை உருவாக்குவதில் மிகுந்த ஆர்வமுடையவர்கள். நம்மளுடைய சாமு தியாகராஜன் ஐயாவோடு இருந்து பல பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகளும் ஊக்கமும். இந்த 4ஆம் அமர்வாக மாணவர் மனநல போட்டி பரிசு வழங்கல் நிகழ்ச்சி தொடர்பாக தலைமை ஏற்று சிறப்பித்த லயன் டாக்டர் கே பழனியப்பன் மற்றும் தேவகி வேணுகோபால் மற்றும் தொடர்புடைய அனைத்து மாணவர்கள், தயார் செய்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.